அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்க சீரீஸில், அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 அந்த சீரீஸில் மிதுன ராசிக்கான பலன்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து மேஷ ராசி மற்றும் ரிஷப ராசிக்கான பலன்களை, குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை பிளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது மிதுன ராசிக்கு நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி 2026 அதை தான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அன்பர்களே, வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை அன்று குரு பெயர்ச்சியாக நடக்க போகுது. அதாவது உங்கள் வீட்டிற்கான சொந்த வீடான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம் பெயரப் போகிறார். ஓகேங்களா? ஆலங்குடி, அதே போல் வந்து மற்ற சிவ கோயில்கள், சிவ ஸ்தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி இந்த விழா பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26 அன்னைக்கு தான் பண்ணுறாங்க. பட் ஒரு சில பேர் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை அந்த டைம்ல வந்து குரு பெயர்ச்சி ஆகிறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி. சரிங்களா? எந்த பஞ்சாங்கம்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, பலன்கள் ஒன்று தான். சரிங்களா? இப்போ மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. ஒன்று மிருகசீரிஷம், அடுத்தது 2 பார்த்தீங்கன்னா திருவாதிரை, 3வது புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரக்காரருக்கு என்ன மாதிரி பலன்களை குரு பகவான் அள்ளி வழங்க போகிறார், அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க வீட்டுல சொந்த வீடான மிதுன ராசியில சஞ்சரித்து கொண்டு உங்களுக்கு வந்து எண்ணற்ற பலன்கள் கொடுத்திருந்தாலும் அலைச்சல் இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பொண்ணான வாய்ப்புலாம் கிடைச்சிருக்கும். பட் எல்லாமே வந்து அலைச்சலாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார முடியாது, ரொம்ப பிஸியாகவே இருந்திருப்பீங்க, கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் உழைச்சிருப்பீங்க இந்த லாஸ்ட் 1 இயர். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தனஸ்தானத்தில் போய் அமர போகிறார். அது உச்சம் பெற்ற பலத்தோட வந்து உங்களுக்கு குரு பகவான் அமரப் போகிறார். உங்கள் வீட்டுக்கு 7க்கு 10 கூடையவர், 7, 10 கேந்திரஸ்தானம், அந்த கேந்திர அதிபதி உங்களுக்கு வந்து குரு பகவான் உச்சமடைவது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதே டைம்ல மிதுன வீட்டிற்கும் மிதுன லக்னத்துல பிறந்தாங்க, மிதுன ராசியை விட்டுருங்க, மிதுன லக்னத்துல பிறந்து மிதுன ராசியில பிறக்கிறாங்கல்ல அவங்களுக்கும், கன்னி லக்னத்துல பிறந்த மிதுன ராசியில பிறக்கிறாங்கல்ல அவங்களுக்கும். ஏன்னா மிதுன லக்னம் கடக லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா பாதகாதிபதியா குரு பகவான் வருவார். அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் சற்று மாறுபடலாம். அவங்களுக்கு பாதகாதிபதியா இருந்து, அதாவது மிதுன லக்னமா இருந்து மிதுன ராசியா இருந்து, கன்னி லக்னமா இருந்து மிதுன ராசியா இருந்து, அதே டைம்ல இப்போ குரு தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த பாதகாதிபதியாகவும் ஒரு சில விஷயம், சில சின்ன சின்ன இடையூறுகள் கெடுதல்கள் நடக்கலாம். ஒரு சில பேருக்கு அவங்களுடைய நட்சத்திர சாரம் பொறுத்து மாறும். சரிங்களா? மற்றபடி மிதுன ராசியில பிறந்து மற்ற லக்னத்துல பிறந்த எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகமான காலகட்டம் இந்த ஒரு வருடம். ஏன்னா தனஸ்தானத்துல குரு பகவான் அமர போறாரு, அதுவும் உச்சமடைந்த பலத்தோட. உச்சமடைந்து தனஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு உங்க வீட்டிற்கு 6, 8, 10 3 இடத்தை பார்க்க போறாரு. 6ஆம் இடம்ன்றது உத்தியோகஸ்தானம். உத்தியோகஸ்தானம், கடன், நோய், சண்டை, சச்சரவு, இது எல்லாத்துக்குமே அதுதான். அதே டைம்ல பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி, 8ஆம் வீடு, 8ஆம் வீட்டையும் பார்க்கிறாரு. 8ஆம் வீட்டு 8ஆம் அதிபதியும் பார்க்க போறாரு. 8ஆம் வீடு என்னது? மகர ராசி. மகர ராசியோட அதிபதி யாரு? சனி. சனி எங்க இருக்காரு? மீனத்துல இருக்காரு. தன்னோட சொந்த வீடான குருவோட சொந்த வீடான மீனத்துல அமர்றாரு. அந்த குரு அவருடைய சொந்த வீட்டை உச்சமடைஞ்சு பார்க்க போறாரு. அங்க சனி பகவான் ஆல்ரெடி தொழிலை வந்து உங்களுக்கு மாத்தி கொடுத்துருப்பாரு. புதிய பிசினஸ் பண்றவங்க, இதுவரை ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்ல ஓஹோ ஆகா ஓஹோ நீங்க போலாம். ஏன்னா குருவோட பரிபூர்ண பார்வை 9ஆம் பார்வையாக பண்றது, அதோட ஸ்பெஷல் பார்வை இங்க வந்து 5, 9. குருக்கு வந்து எல்லா கிரகம் மாதிரி வந்து 7ஆம் பார்வை இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் பார்வையா 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை இருக்குது. சரிங்களா? அந்த 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை ஸ்பெஷல் பார்வையால பாக்குறப்ப 9ஆம் பார்வைன்றது ஒரு பாக்கியஸ்தான பார்வை. அந்த பாக்கியஸ்தான பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மீனம் வீடு,
அங்க வந்து பாக்குறாரு. ஸோ தொழில் விருத்தியாகும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ஆஹ், தர்மாதிபதி சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து தர்மம் இல்ல கர்மம். ஏன்னா உங்களுக்கு வந்து 9 தர்மத்துக்கும் அவங்க தான் அதிபதி. அவர் வந்து கர்மஸ்தானத்துல அமர்றாரு. கர்மாதிபதி வந்து பொதுவா சனி பகவான் வந்து எல்லாருக்குமே கர்மாதிபதினு சொல்லுவாங்க. அந்த கர்மாதிபதி கர்மஸ்தானத்திலேயே அமர்றாரு. அதை வந்து உங்க ராசிக்கு கர்மஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அந்த குரு பகவானுடைய உச்சமடைந்த பலத்தோட பாக்குறதுனால தொழில் யார் யாரெல்லாம் தொடங்குறீங்களோ அவங்க டாப்ல போவாங்க. சில பேர்ல பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷம் போவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸ் சேர்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க யாராச்சும் பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல ஆரம்பிச்ச ஒரு வருடத்துக்குள்ளேயே அவங்க வந்து 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஏரியால கடை இருக்குன்னா எப்படி எவ்வளவு கஸ்டமர்ஸ் வருவாங்களோ அந்த கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஒரு ஆண்டுலயே அவங்க சம்பாதிப்பாங்க அந்த கஸ்டமர்ஸ். சரிங்களா? மிகப்பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்றேன், பிசினஸ்ல ஹோட்டல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 வருஷம் ஒரு ஹோட்டல் இருக்குங்களா, அங்க கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராகவே காலையில வந்து நீங்க எவ்வளவு டிஃபன் செஞ்சாலும் ஓடிடும். புதுசா ஒரு கடையை வந்து பப்ளிசிட்டி எல்லாம் நீங்க பண்ணவே தேவையில்லை. இப்ப மிதுன ராசிக்காரங்க வந்து ஒரு எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, பப்ளிசிட்டி பண்ண தேவையில்லை. நீங்க ஆரம்பிச்சாலே போதும், குரு பகவான் தன்னால வந்து எல்லாத்தையும் கொடுப்பாரு. சரிங்களா? நீங்க வந்து இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு காலையில போயிட்டு குரு பகவானை வணங்கிட்டு நீங்க வந்து எப்போ வேணா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய கர்மஸ்தானத்துக்கு படி, அதாவது வந்து உங்க ஜாதகத்துப்படி எந்த கர்மா இருக்கு, எந்த தொழில தொடங்கலாம்னு பார்த்து கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணி அந்த பிசினஸ் ஆரம்பிங்க. கண்டிப்பா சொல்றேன், டெஃபினட்டா சொல்றேன், இந்த ஒரு வருஷத்துல நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரோ என்ன வந்து டிஸ்பிளேல இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலான்றதை பார்த்துட்டு தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சில ஜாதகம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து மினிமம் சார்ஜ் பண்ணி பண்ணுறோம். அதே டைமில் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருந்தால் கமெண்ட்ஸ்லேயும் எனக்கு கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயும் எனக்கு கேளுங்க. அதுக்கெல்லாம் நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே நம்ம பார்த்துக்கலாம். உங்களுடைய லைஃப் டைம் நீங்கள் எப்போ வேணாலும் என்ன கன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய ஒப்பீனியன், உங்களோட டவுட்ஸு, நிறைய பேர் நான் வந்து ஏற்கனவே வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். யார் முதலமைச்சர் ஆவாங்க, விஜய் தான் வருவாருன்றதெல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே போட்டுருப்பேன். அதில் எல்லாம் எல்லாருமே வந்துட்டு அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதே போல் பர்சனல் வாட்ஸ்அப்லேயும் எனக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொன்னது நடந்துச்சு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. நடுவில் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் சொன்னபடி நடக்குமா, விஜய் வருவாரா, எல்லாரும் வேற மாதிரி சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க. அப்போ கூட நான் வந்து பாசிட்டிவ் அவங்களுக்கு வந்து வருவார், கண்டிப்பாக வருவார், அவர் தான் முதல்வர், எப்படி இருந்தாலும் நான் வந்து தெளிவாக சொன்னேன். நம்பர் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் வந்து மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் அவர் தான் வந்து முதல்வர் ஆவாருன்றது பர்சனலாக சொல்லியிருந்தேன். அந்த பார்த்தவங்க எல்லாருமே எனக்கு காண்டாக்ட் பண்ணவங்க எல்லாருமே தெரியும். வீடியோவில் வந்து ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அப்போ உண்மையுமே வீடியோ போட்டிருக்கலாம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட டவுட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்கள், சரி, அந்த மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரம் இருக்காங்களே, ஏன்னா புனர்பூசத்துல இப்ப முடிஞ்சு புனர்பூசம் பெண்டிங் கொஞ்சம் இருக்குது, அது 4ஆம் பாதம் இருக்குல்ல, அது கடகராசியில இப்ப விடுது. ஓகேங்களா? சோ புனர்பூசம்க்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து மிகப்பெரிய நல்லது நடக்கும். குரு பகவானுடைய பார்வை வந்து அந்த 5, 7, 9ஆம் பார்வையில படுறதுனால அந்த குறிப்பிட்ட கட்டத்திற்கான பலன்களை வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி புனர்பூசம் எடுத்தோடனே புனர்பூசத்துக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும். சரிங்களா? அதனால நீங்க வந்து தைரியமா வந்து நீங்க வந்து கடவுள்கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை சொல்லிட்டு நீங்க வந்து எந்த ஒர்க் வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா ஒர்க்லையுமே வந்து நீங்க சக்சஸ் மட்டுமே நீங்க பார்ப்பீங்க இந்த ஒரு வருஷம். ஓகேங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிதுன ராசிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சில விஷயம்லாம் நடக்க மாட்டேங்குது, நம்ம வந்து தடங்களாவே இருக்குது. சனி பகவான் வந்து 10ஆம் வீட்டுல இருக்குது, தொழில் வந்து நம்ம வந்து 10ஆம் வீட்டுல போன பிறகு தொழில் வந்து மாற்றங்கள் நடந்துச்சு, உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் புலம்பியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அந்த கஷ்டங்கள் வந்து இங்க நிவர்த்தி செய்யணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து சனி பகவான் வீடு படப்போகுது, 10ஆம் வீட்டில் படப்போகுது. அதனால அந்த பிரச்சனைலாம் இப்போ கண்டிப்பாக சரியாகும். அதே போல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாப் இல்லாமல் இருக்காங்கல்ல, உத்தியோகம் அப்படின்னு ஒன்று இல்லாமல் காலேஜ் முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்கும், எந்த மாதிரி வேலைக்கு போகிறது தெரியாமல் குழப்பத்தில் உட்காந்துருப்பாங்க, இல்லை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த
ஜாப் பண்ணாலும் 10-15 வருஷமா வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே உத்தியோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். வர்ற வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ். இந்த காலகட்டம் இந்த 1 இயர்க்குள்ள உங்களுக்கு வந்து 1 இயர்ன்றதுல இந்த குரு பயிற்சி ஆன உடனே 1 மந்த்லயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால இந்த கிடைக்கிற ஜாபை யூஸ் பண்ணி நீங்க வந்து மேலே போகணும், மேலே போகணும் அப்படின்றது நம்ம பிக் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.